வணக்கம் நேயர்களே. மனக்கவலை மாற்றல் எழுதுன்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று பயத்தை பற்றி பார்த்தோம். பயத்தை பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை நான் சொன்னது எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா பயத்துக்கு இந்த அளவுக்கு பலம் இருக்கா, ஆளே கொல்ற அளவுக்கு பலம் இருக்கா நீங்கள் யோசிப்பீங்க. உண்மை, நம்மளுடைய நம்பிக்கையும் எண்ணங்களும் பயத்துக்கு பலம் சேர்க்குது. சரி, இது பயத்துக்கு மட்டும்தான் இந்த பலம் கிடைக்குமா? இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற தைரியத்துக்கு பலம் கிடைக்காதுன்னா நிச்சயமாக கிடைக்கும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய மனசுக்கு, நம்ம மனோசக்திக்கு, நம்மளுடைய மூளைக்கு உடலில் விஷத்தை ஏற்றக்கூடிய சக்தியும் இருக்குது, மருந்தை ஏற்றக்கூடிய சக்தியும் இருக்குது. நம்ம மனசு நினச்சா உடம்புக்கு விஷமும் கிடைக்கும், மருந்தும் கிடைக்கும். வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எதுவுமே தேவையில்லை. நேற்று பயத்தினால விஷம் எப்படி உடம்புல கலந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ இதே மனோசக்தினால மருந்து எப்படி உடம்புல கலக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். சில பேர் பிளசிபோ எஃபெக்ட்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். ஒரு ஆராய்ச்சி ஒன்று நடந்தது. என்னன்னா, தலைவலின்னு வந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரெண்டு இதுவாக பிரித்தாங்க. தலைவலி இருக்கவங்களுக்கு. ஸோ ரெண்டு அணியாக பிரித்து முதல் அணிக்கு தலைவலி மாத்திரை கொடுத்தாங்க, ரெண்டாவது அன்னைக்கு பிளசிபோ பில்னு ஒன்று கொடுத்தாங்க. இந்த பிளசிபோ பில்ன்றது ஒன்றுமே கிடையாது, உள்ள மருந்தே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் எம்டி. அவ்வளோ, இதுக்கு எந்த ஒரு பணமே கிடையாது. ரெண்டு அணியினரும் மாத்திரை எடுத்துக்கிட்டாங்க. அதோட முடிவு என்னன்னா, தலைவலி மாத்திரை கொடுக்கப்பட்ட அந்த அணியினருக்கு தலைவலி சரியா போச்சு, அது இயற்கை. ஆனால் தலைவலி மாத்திரை கொடுக்கப்படாத பிளசிபோ பில்னு சொல்லக்கூடிய அந்த எதுவும் இல்லாத அந்த மாத்திரை கொடுத்த அணியினருக்கும் தலைவலி சரியா போச்சு. நம்புறது கஷ்டமா இருந்தாலும் உண்மை. எப்படி? அவங்களுக்கு தான் மருந்தே கொடுக்கலையே, அவங்க உடம்புல தான் மருந்தே சேரலையே, அப்புறம் எப்படி தலைவலி சரியா போயிருக்கும்? அப்படின்னா, நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டோம், அவர் மாத்திரை கொடுத்துட்டாரு, மாத்திரை நம்ம சாப்பிட்டோம், மாத்திரை நம்ம தலைவலியை சரியாக்கிடும் அப்படின்னு தீவிரமா நம்புனாங்க. அந்த நம்பிக்கை அவங்க தலைவலியை சரியாக்குச்சு. மருந்தே இல்லை, அவங்களுடைய நம்பிக்கை தலைவலியை சரியாக்குச்சு. இந்த எஃபெக்டுக்கு பேர் தான் பிளசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. மருந்தே இல்லாமல் நம்பிக்கை மூலமாக மட்டுமே குணமாகிறது. இது மருந்துன்றது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். மேலும் இதை வெறும் மாத்திரையோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறுத்தாமல் ஆப்ரேஷன் வரைக்கும் கூட பிளசிபோ ஆப்ரேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 தடவை ஆராய்ச்சிகள் பண்ணி இதை ஏற்றுக்கொள்ளப்படலை. நூற்றுக்கணக்கான தடவை, ஆயிரக்கணக்கான தடவை இந்த ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் பிளசிபோ எஃபெக்ட் உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. நமக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எதுவுமே வேண்டியதில்லை. நம்மளுடைய நம்பிக்கையே நம்மளுடைய வியாதிகளை குணமாக்கும். இது பல பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. சில பேருடைய அதிசயமான ரிகவரி ஸ்டோரிலாம் படிச்சிங்கன்னா, ஈவன் கேன்சர் முதற்கொண்டு பல பேர் தன்னுடைய நம்பிக்கை மூலமாகவும் ஆட்டோ சஜஷன்ஸ் மூலமாகவும் அந்த வியாதியிலேருந்து வெளியில் வந்ததாக நிறையா சில பேர் படிச்சிருப்பீங்க. நிறையா இருக்குது அந்த மாதிரி கேஸ். இது உண்மை. நம்மளுடைய நம்பிக்கைக்கு அவ்வளோ பலம் இருக்குது. சரி, இப்போ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நான் என்னால் எப்படி இதை நம்ப முடியும்? எப்படி நான் பாசிட்டிவாக யோசிக்க முடியும்? வியாதி இருக்குன்றது நான் வியாதி இல்லைன்னு சொன்னால் அது எப்படி? அது பொய் இல்லையா, ஏமாத்துற மாதிரி இல்லையான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. ஏன்னா இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்றது உண்மை, இப்போ உங்களுக்கு வியாதிகள் இருக்குன்றது உண்மை. ஆனால் இந்த பிரச்சனையை பற்றியோ இந்த வியாதியை பற்றியோ நீங்கள் திரும்ப திரும்ப யோசிக்க மறுபடியும் உங்கள் அதே மாதிரியான பிரச்சனைகளும் அதே வியாதியும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுலேருந்து நீங்கள் உங்களால் வெளியில் வரவே முடியாது. ஒரு சைக்கிள் ஒரே இடத்துல சுற்றி வர மாதிரி. நீங்கள் அதுலேருந்து வெளியில் போனால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இப்போ உங்களுடைய சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், உடலில் வியாதிகள் இருந்தாலும், உங்களுக்கு நம்பிக்கை ஆழமாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய தாட்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, நெகட்டிவான சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு அது உதவும். நீங்கள் நெகட்டிவான சுச்சுவேஷனில் நெகட்டிவான தாட்ஸே உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு இருந்துச்சுன்னா, மறுபடியும் அதே நெகட்டிவான சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும். வெளியில் வரவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவான சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முதல் வழி பாசிட்டிவாக உங்களுடைய எண்ணங்களை மாற்றுறது தான். ஒரு சின்ன கதை.
பாசிட்டிவாக எல்லாத்தையும் பார்க்குற ஒரு சிறுவன், நெகட்டிவாக எல்லா விஷயத்தையும் பார்க்குற ஒரு சிறுவன், 2 பேரையும் ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. 2 ரூம். மொதல் ரூமில் ஃபுல்லாக விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குது. 2வது ரூமில் குதிரை சாணமாக இருக்குது. இந்த எல்லா விஷயத்தையும் நெகட்டிவாகவே பார்க்குற அந்த பையனை வந்து மொதல் ரூமில் பொம்மைகள் இருக்க ரூமுக்கு அனுப்புனாங்க. இந்த இன்னொரு பாசிட்டிவான பையனை 2வது ரூமுக்கு அனுப்புனாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த மொதல் ரூம் பொம்மைகள் இருக்கிற ரூமை திறந்து பார்த்தபோது அங்கே இருக்கிற அந்த நெகட்டிவ் சிறுவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். என்னடா இவ்வளோ பொம்மைகள் இருக்குது, நீ இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்கியான்னு கேட்டால், எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் எல்லா பொம்மையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, நான் எப்படி விளையாடுறது, அதை நினச்சி சோகமாக இருக்கேன் நானா. சரின்னு இந்த குதிரை சாணம் இருக்கிற அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே அந்த பையன் ஜாலியாக சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்கான். என்னடா இதுக்கு மத்தியில் உன்னால் எப்படா விளையாட முடியுது, எப்படி சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டால், இங்கே இவ்வளோ குதிரை சாணம் இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக ஒரு குதிரை குட்டி இருக்கும், அது நான் அதோட ஜாலியாக விளையாடுவேனே, அதை நினச்சி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நானா. நேயர்களே, உங்களுடைய சூழ்நிலைக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.